ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டுடோ ஸ்டான்லி. இந்த வீடியோ ஒரு முக்கியமான அப்டேட்காக நான் போடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னால் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தேன். 30 வீடியோஸ் பர் வீக் 100% ஃப்ரீ வீடியோன்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நாம் ஒரு லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணோம். PHP, ஜாவா ஸ்கிரிப்ட், ஃப்ளாஸ்க்கு, jQuery, Django, MongoDB, Bootstrap 5, Node.js, MySQL. ஸோ இந்த சீரீஸ் நம்ம 3 சேனல்லையும் போடுறோன்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது நல்லபடியாக நம்ம போட்டுட்டு இருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு PHP ஃபஸ்ட் டே வந்துச்சு, அப்புறம் ஃப்ளாஸ்க் வந்துச்சு, 1 by 1 போட்டுட்டு இருந்தோம். இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது நிறைய யூசர்ஸ் அவங்க என்கிட்ட கேட்டது என்னன்னா, சார் நம்ம வீக்லி ஒரே ஒரு டைம் தான் பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த ஒரு கோர்ஸ் மினிமம் ஒரு 25 to 30 மினிட்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வேண்டாம். அப்போ ஒரு 25 to 30 மினிட்ஸ் இருந்தால் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக அந்த ஒரு கோர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் அதை ட்ரை பண்ணுறதுக்கு நான் பண்ணுறேன். ஏன்னா இதில் நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாகவும் நம்ம இந்த மாதிரி எல்லா கோர்சஸும் எல்லா டாப்பிக்கும் ரெக்கார்ட் பண்ணுறதுனால இதில் எனக்கு என்ன ஒரு பெரிய டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டாபிக் எடுக்கணும், அதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும், அதை நம்ம வெப்சைட்ஸில் நான் போடணும், அந்த கண்டென்ட்டை ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கனால என்னால் டெய்லியும் இந்த ஒரு சீக்வன்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அந்த கரெக்ட் டைமுக்கு டெலிவர் பண்ண முடியல. ஒரு சில நாள் என்ன ஆச்சுன்னா, மண்டே பண்ணுற வீடியோவை டூஸ்டே பண்ணேன், டூஸ்டே பண்ணுற வீடியோவை தேர்ஸ்டே பண்ணேன். இந்த மாதிரி மாறி மாறி எனக்கு ஷெட்யூல் வந்துருச்சு. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நம்ம ரியல் டைம் நிறைய நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். என்னால் டைம் பேலன்ஸ் பண்ண முடியல. சரி, ஓகே, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணணுமே அப்படின்றதுக்காக நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாலேயே நான் இந்த கான்செப்ட்ஸ்க்கு இன்றைக்கி என்ன வீடியோ வரணுமோ அது ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அந்த வீடியோ நான் ரெடி பண்ணி வச்சுருந்தா என்னால் ஈஸியாக அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம இந்த ஃபுல் கோர்சஸை கொடுக்க முடியும். ஸோ இப்போ இன்றைக்கி டேட் நான் ரெக்கார்ட் பண்ணுற டேட் பாருங்கள் 29. நான் இன்னையிலேருந்து கம்மிங் 15th வரைக்கும் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண போகிறதில்ல. 15 டேஸ் கேப் எடுக்கிறேன். ஏன் கேப் எடுக்கிறேன் அப்படின்னா, ஷார்ட் வீடியோஸ் எப்பவும் போல் வரும், அதே மாதிரி மெம்பர்ஸ் ஒன்லி ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோஸ் எப்பவும் போல் வரும். அது நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். இந்த 15 டேஸ் நான் ஸ்டாப் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணாமல் மினிமம் 30 மினிட்ஸ் வீடியோஸாக நான் ரெடி பண்ணி நான் ஒரு 1 வீக்குக்கு இப்போ எதுக்கு இந்த 15 டேஸ் எடுக்கிறேன்னா, 2 வீக்ஸ்க்கான வீடியோஸ் நான் முன்னாலே ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி. ஆஃப்டர் 15th அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக 30 மினிட்ஸ் வீடியோ டெய்லி பேசிஸில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துடும். ஸோ அப்போ எனக்கு இந்த 15 டேஸ் டைமில் நான் அதை ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணுறது, அந்த கண்டென்ட் ரெடி பண்ணுறது, அந்த கண்டென்ட்டை வெப்சைட்டில் போடுறதுலேருந்து எல்லாமே என்னால் ஈஸியாக அந்த டைம் பேலன்ஸ் பண்ண முடியும். இதில் என்ன எனக்கு ஒரு நல்ல விஷயம்னா, நான் 15 டேஸ் கேப்பில் நான் ரெடி பண்ணும்போது அடுத்த 16th டேலேருந்து எனக்கு வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அப்போ போஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்னென்னா 2 வாரத்துக்கான வீடியோ என் கையில் இருக்கிறதுனால அடுத்த 2 வாரத்துக்கு நான் மெதுவாக நான் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அப்போ நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் நல்ல டைம் பேஸில் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இன்னையிலிருந்து 15th வரைக்கும் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்க இந்த கண்டென்ட் எல்லாம் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறேன். அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை ரெடி பண்ணிவிட்டு நான் 16th ரெகுலர் அப்லோட் பண்ணுறேன். அப்போ 2 வாரத்துக்கான வீடியோ என்கிட்ட சீக்வன்ஸாக என் கையில் இருக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, எப்பவும் போல் ஷார்ட் வீடியோஸ் நான் ரெகுலராக போட்டுட்டு இருக்க போகிறேன். இப்போ நம்ம 3 சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், நிறைய ஷார்ட்கட்ஸ்லேருந்து, அதே மாதிரி நம்ம தெலுங்கு சேனலில் பாருங்கள் ஃபோட்டோஷாப் ஷார்ட்கட்ஸ்லேருந்து நிறைய நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது, இப்போ நான் இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறேன். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு வீடியோக்கு எனக்கு ஒரு 5000 வியூஸர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோஸ் நான் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ஃபஸ்ட் டே நான் ஷூட் பண்ணப்போ நான் PHP போட்டப்போ 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இன்னும் பாருங்கள் 2600 வியூஸ் தான் இருக்குது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் வியூஸ் போகிற லெவலுக்கு நமக்கு இந்த ஒரு வியூஸ் நமக்கு போகிறதில்ல. தட் இஸ் இந்த எஜுகேஷன் வியூஸ் போகிறதில்ல. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு கான்செப்ட், ஒரு வீடியோ மினிமம் 5000 வியூஸ் போச்சுனாவே எல்லோரும் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்லா நமக்கு சேனல் பூம் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோஸ் போகிறதுக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, இதில் எங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற ஆட்ஸ் பேஸ் பண்ணி வருது. அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஆட்ஸுங்கிறது நமக்கு ப்ராப்பராக வரதில்லை.
ஸோ அப்போ உங்களால நெறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு வந்து சார் எனக்கு இன்டர்நெட் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. அதனால டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். தாராளமா எல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க எத்தன பேத்துக்கு நீங்க ஷேர் பண்றீங்களோ, அப்ப நம்ம சேனலோட கன்டென்ட் வந்து நெறைய பேத்துக்கு ரீச் ஆகும். நெறைய கோர்சஸ் நான் வந்து குடுக்கறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும். இதுல பாருங்க இந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு தனியாவே உங்களுக்கு வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா கோர்ஸும் கம்ப்ளீட் கோர்ஸாவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியா நீங்க இத படிக்க முடியும். ஸோ நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. மினிமம் எனக்கு 5 to 10,000 வியூஸ் ஆச்சு வரணும். மினிமம் 5,000 போதும். 5,000 வியூஸ் வர வச்சுட்டீங்கனாவே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா யூசர்ஸ்க்கும் அது வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். எல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸும் நல்லா இத வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் நம்ம லேர்ன் ஆல் இன் தமிழ் சேனல்லையும் பாருங்க, கிட்டத்தட்ட 3 வாரமா நான் வீடியோஸ் போடல. ரீசன் என்னன்னா, இந்த ஒரு டைம் இஷ்யூஸ்னால என்னால பண்ண முடியல. ஸோ இதுக்கும் நீங்க ஃபுல்லா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா இதுல ஷார்ட் வீடியோஸ் ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். எக்ஸல் ஷார்ட் வீடியோஸ் நெறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இத நீங்க எல்லாமே நீங்க பாருங்க. நீங்க யூஸ் பண்ற இந்த வெப்சைட்ஸோட எல்லா சோர்ஸும் நம்ம tutorjobs.in வெப்சைட்லயும் நான் அப்டேட் பண்றேன். அதையும் நீங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க. இதுல மெயினா நீங்க பண்ண வேண்டிய சப்போர்ட் என்னன்னா, மினிமம் 5,000 வியூஸ் ஆச்சும் வர வைக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண வைங்க. நெறைய பேத்த சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நம்ம சேனல்ல பார்க்குறவங்க மேக்ஸிமம் 75% ஆஃப் யூசர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளுங்களா இருக்கீங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகும். நெறைய வீடியோஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுல வந்து இந்த வியூஸ் கம்மியா வந்தாலோ, சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியா வந்தாலோ நமக்கு என்ன ப்ராப்ளம் வரணும்னா, என்னால வந்து இதுல ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்ப நாம எது இன்கம் பேஸ் பண்ணியோ அந்த பிராக்டிகல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நாங்க வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சுருவோம். அதனால எங்களால வந்து ஃப்ரீயா வந்து இங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க குடுக்குற சப்போர்ட் பேஸ் பண்ணி தான் இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸ் கரெக்ட்டா நாங்க அதுக்கு அப்படியே கன்டின்யூ பண்ணுவோமா? இல்ல நடுவுலயே நாங்க டிராப் பண்ணிடுவோமா? அப்படின்றது அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ உங்ககிட்ட நாங்க இந்த பொறுப்பு எல்லாமே நாங்க ஒப்படைக்கிறோம். நீங்க ஏன்னா வந்து இந்த மினிமம் 5,000 வியூஸ் அண்ட் தென் நெறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்றபோது, நம்பளால ஈஸியா அத மேனேஜ் பண்ணி கொண்டு வர முடியும். ஏன்னா எங்க டீமுக்கு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தனியா ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கான சேலரி, இந்த மெயின்டனன்ஸ்லாம் பார்க்கும்போது, நம்ம இந்த ஒரு ரொம்ப அட்வான்ஸான கோர்சஸ் எல்லாமே நீங்க வெளிய படிக்கிறத விட ரொம்ப ஈஸியாவும், ஃப்ரீயாவும் குடுக்கறதுனால, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இங்க நம்ம ஒர்க் பண்ற நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க வேண்டியதுனால, நீங்க எங்களுக்கு இத சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாருக்கும். நாங்க வந்து இந்த சேனல ரன் பண்றதுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிட்டத்தட்ட வந்து 14 மணி நேரம் நான் வந்து கோர் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் போட்டிருக்கேன். கோர் ஜாவா ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் கோர்ஸ் இது. இன்னும் நெறைய கன்டென்ட் வரப்போகுது. இதுவரைக்கும் நம்ம மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ்ல ப்ராமிஸ் வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் தென் PHPல பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு 45 மினிட்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். மொத்தம் 3 பார்ட் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஃப்ளாஸ்க் எடுத்தீங்கன்னா 1 ஹவர் 8 மினிட்ஸ் போட்டிருக்கோம். ஒரு 3 பார்ட் நான் போட்டிருக்கேன். அண்ட் தென் ஜாங்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1 ஹவர் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பார்ட் நான் வந்து போட்டிருக்கேன். மாங்கோ டிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2 பார்ட் போட்டிருக்கேன். அது வந்து 27 நிமிஷம் நான் போட்டிருக்கேன். அண்ட் தென் நம்மளோட பூட்ஸ்ட்ராப் எடுத்தீங்கன்னா, லேர்ன் ஆல் இன் தமிழ் சேனல்ல இதுவரைக்கும் ஒரு 13 பார்ட் போட்டிருக்கோம். அது வந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். Node.js எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 பார்ட் நான் போட்டிருக்கேன். அது வந்து 1 ஹவர் வரைக்குமே நான் வந்து போட்டிருக்கோம். இன்னும் MySQL புது வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணல. கூடிய சீக்கிரம் இத ஸ்டார்ட் பண்ண போறோம். லேட்டஸ்ட் குவெரீஸ் நெறைய நம்ம வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஃபைன். இப்ப இந்த மாரி வந்து கோர்சஸ் எல்லாமே இருக்கு. இதுல வந்து நெறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ரியாக்ட் போடுங்கன்னு கேட்குறீங்க. ரியாக்ட் கண்டிப்பா நான் போடுவேன். இதுல எந்த கோர்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகுதோ, அந்த கன்டினியூட்டில வந்து நம்ம ரியாக்ட் நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். ஸோ மெயினா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க பாருங்க. இதுல ஆன்லைன்ல ஃப்ரீயா உங்களுக்கு இந்த ஒரு 6 ஹவர்ஸ் வீடியோ மட்டும் தான் இருக்கும். இந்த மத்த கன்டென்ட் எல்லாமே நீங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஸா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு இங்க பாருங்க, பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு ஒரு 34 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் தான் பார்க்க முடியும். மத்த வீடியோஸ் எல்லாம் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவா இருக்கும். இது ஜஸ்ட் நீங்க மந்த்லி ₹29 பே பண்ணி ஜாயின் பட்டன் பிரஸ் பண்ணி ₹29 பே பண்ணி நீங்க இத ஜாயின் பண்ணிக்கலாம். இது நீங்க ஜாயின் பண்றதுனால எனக்கு நம்ம டீமுக்கு ஒரு சப்போர்ட்டாவும் இருக்கும். பிளஸ் நீங்க லேட்டஸ்ட்டா நெறைய கன்டென்ட் நீங்க படிக்கலாம். இந்த 15 டேஸ் நான் வந்து மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ் நான் கன்டின்யூ பண்றேன். அது நிறுத்த போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம 3 சேனல்லயுமே நம்ம டியூட்டர் ஜோஸ் சேனல் அண்ட் தென் லேர்ன் ஆல் இன் தமிழ் சேனல், டியூட்டர் ஜோஸ் தெலுங்கு சேனல்ல ரெகுலரா நான் ஷார்ட் வீடியோஸ் நான் கன்டின்யூ பண்றேன். ஸோ தாராளமா அத நீங்க பார்க்கலாம். அத நான் ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. இந்த ஷார்ட் வீடியோஸ் நீங்க இந்த 15 நாள் நீங்க கன்டினியூவா நீங்க பாருங்க.
மீன்வைல் ஆஃப்டர் 15th 16th நம்ம ரெகுலர் வீடியோஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஃபுல் சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம லேர்னிங் கம்யூனிட்டி டீம் யூடியூப்பில் நம்ம நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டீம் நம்ம கிரியேட் பண்ணணும். எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த டீம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ ஒரு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இன்னும் அடிஷ்னலாக தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் போடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷெடியூல் பண்ண இந்த கோர்சஸ் ஒவ்வொன்றா முடிய அடுத்தடுத்தது நீங்கள் கேட்குற கோர்சஸ் எந்த கோர்சஸோட ப்ரையாரிட்டி அதிகமாக நீங்கள் கேட்குறீங்களோ அந்த கோர்சஸை நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை எல்லாருமே சீக்வன்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா கோர்ஸையும் நான் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம tutorjos.in அப்படின்ற இந்த வெப்சைட்லேயே நீங்கள் போங்க. இதில் எல்லா சோர்ஸ் கோடும் நான் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நோட்.js அப்படின்ற இந்த ஒரு இது நம்ம ரெக்கார்ட் பண்ண வரைக்கும் நான் போட்டிருக்க வீடியோ, நான் போட்டிருக்க பிபிடி, நான் போட்டிருக்க அந்த கோடிங் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். சரிங்களா? இதை உங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம 100 days 100 ப்ராஜெக்ட் லைவ் வந்து ஆஃப்டர் 15th மேலே கண்டினியூ பண்ண பிளான் பண்ணுறேன். அதுக்கான அப்டேட் நான் கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் மெம்பர்ஷிப் எடுக்கலைன்னா ஜஸ்ட் 29 rupees மெம்பர்ஷிப் எடுத்து டியூட்டர் ஜோஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸையும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.